மெடிக்கல் காலேஜில் சேர்ந்த அடுத்த நாள் ஒருத்தர் டாக்டர் ஆனால் அவர் தப்பாக ஊசி போட்டு எல்லாரும் செத்து போயிடுவாங்க. அதே மாதிரி அரசியலுக்கு வந்தோடனே யாரும் துணை முதலமைச்சரோ ஆக முடியாது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவர் முதல்ல இளைஞரணியில் இருந்தார். அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சார் முதல்ல இளைஞரணியில் இருந்தார். அதுக்கப்புறம் மக்கள் ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆகி, நான் இந்த ஒரு வரி மட்டும் திரும்ப சொல்லிடுறேங்க, ஏன்னா சில பேருக்கு புரியாது. மக்கள் ஓட்டு போட்டு எம்எல்ஏ எலெக்ஷனில் ஜெயிச்சு அதுக்கப்புறம் படிப்படியாக தான் பதவிக்கு வந்திருக்காரு. எடுத்தோன்னு அவர் துணை முதலமைச்சர் ஆகலை, எடுத்தோன்னு அவர் சிஎம் ஆகணும்னு நினைக்கல. அப்படி யாராவது நினச்சா அது நம்ம நாட்டுக்கு ஆபத்து.